ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் போய் கலந்துக்கினீங்க, உங்கள் வேகத்தை அங்கே காமிச்சிங்க. உங்களை விட வேகமாக ஒருத்தர் ஓட்டார், இல்லை உங்களோட வேகமாக கம்மியாக வந்தார், அதை வச்சு நீங்கள் தோத்துட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்கன்றீங்க. நீங்கள் ஓடினீங்க தானே, அதில் எந்த இப்போ யாருமே இல்லைன்னா நீங்கள் தோக்கவும் இல்லை, வெற்றி பெறவும் இல்லை, செயல்பட்டீங்க, அவ்வளோதானே. அப்போ செயல் மட்டும் தான் என்னது. வெற்றி தோல்வியெல்லாம் யாரும் தான் ஒருத்தராங்க, அம்பையர் ஒருத்தர் உட்காந்துன்னு அவங்களையும் இவங்களை கம்பேர் பண்ணி போட்டுனுக்கிறேன். கடவுள் என்ன செய்யறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணிலாம் உங்களுக்கு ரிசல்ட் தரது இல்லை. உன்னால் முடிந்த அளவு நீ செய்தாயா, அவ்வளோதான் அவருக்கு தேவை. இன்னொருத்தரால் முடிஞ்ச அளவு நீ செஞ்சாலான்னு கேட்கறது இல்லை. இன்னொருத்தர் கூட போட்டி கடவுளுக்கு இல்லவே இல்லை. உன் செயல்களை உன்னால் முடிந்த அளவு, என் தேவையை என்னால் முடிந்த அளவு நான் முயற்சி செய்தேனா, நான் ஏன் முயற்சி செய்யலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உணர்வு மிகுந்து செயல்களை என்னை ஆட்டி படைக்குதுன்னு புரிஞ்சுக்கின்னு செயல்படும் போது கம்பெனியே செயல்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போயினே இருக்கு. அவருக்காக சொல்லப்பட்டது தான், கருமத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே.